ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விப்ரஜேஷ் AutoTrend தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் மீண்டும் வரவேற்கிறேன். இன்றைக்கி ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு வெஹிக்கிள் கூட தான் இருக்குங்க. எஸ், மாருதி சுசுகி ஜென் 1997 மாடல். இது ஆக்சுவலாக சொல்லப்போனால் இது 1997 மாடல் மாதிரியே இல்லை. அதுக்கான காரணம் என்னென்னா, இந்த வண்டி எடுத்து ரீஸ்டோர் பண்ணி இதனுடைய அப்டேட்டட் ஃபேஸ் லிஃப்டட் வெர்ஜனாக மாற்றிருக்காங்க நானோ ஜோன் கோயம்புத்தூர். இது ரொம்பவே ஸ்பெஷலான வெஹிக்கிள். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த ரீஸ்டோரேஷன் மாடிஃபிகேஷன்ஸ் மட்டும் இல்லாமல் உள்ள வெளியே நிறையா விஷயங்கள் மாற்றிருக்காங்க, நிறையா புதிய ஃபீச்சர்ஸும் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஓவராக ஃபேன்சியாக இல்லாமல் ரொம்பவே ஆத்தென்டிக்காக, ரொம்ப சூப்பர் குவாலிட்டியாக, ரொம்பவே அப்பீலிங்காக பண்ணியிருக்காங்க இந்த வண்டியை. இன்றைக்கி இந்த வண்டியோடைய என்னென்ன அப்கிரேட்ஸ் இருக்குது, இந்த வண்டிக்கு என்னென்ன பண்ணியிருக்காங்க, நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். அது மட்டும் இல்லாமல் டீட்டெயில்டாக ஒரு சின்ன டிரைவ் ரிவ்யூவும் நாம் பார்க்க போகிறோம். ஏன்னா இது உண்மையாகவே பல பேர்த்துக்கு ஒரு நாஸ்டால்ஜிக் க்ரஷ் அப்படின்னு சொல்லலாம், மாருதி சுசுகி ஜென். எஸ், இப்போது இந்த டீட்டெயில் ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி அவசியம் எங்களுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா இதே போல் எல்லா கார்ஸோடைய எல்லா வேரியன்ஸோடைய டீட்டெயில் ரிவ்யூஸும் நீங்கள் நம்ம சேனலில் டீட்டெயில்டாக தமிழில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதே போல் பல எந்தூசியாஸ்ட் கார்ஸ் அண்ட் விண்டேஜ் கார்ஸ் அண்ட் நாஸ்டாலஜி கார்ஸ் எல்லாமே பார்க்கலாம் நம்ம சேனலில். கூடவே ரெகுலர் நியூஸ் அப்டேட்ஸும் பார்க்கலாம். உங்களுடைய சப்போர்ட் தான் என்றைக்குமே எங்களை மோட்டிவேட்டடாக வைக்குதுங்க. அதனால் ப்ளீஸ் இந்த வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மேலும் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அண்ட் ட்விட்டர்லையும் ஃபாலோ பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. இப்போ ரிவ்யூக்குள்ளே போவோமா? Baby, can you pray tonight? Baby, can you pray for us? Oh, baby, can you pray? 'Cause every time you make time, it's only to the end. So pray tonight. So you won't know, for everywhere. இந்த மாருதி சுசுகி ஜென்னை இந்த அளவுக்கு அழகாக ரீஸ்டோர் பண்ணியிருக்கிறது கோயம்புத்தூரை சேர்ந்த நானோ ஜோன் அவுட்லெட். ஆமாங்க, இது ஒரு 1997 LXI மாருதி சுசுகி ஜென். ஒரிஜினலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப நார்மலாக ஆவரேஜ் கண்டிஷனில் தான் இருந்துச்சு. இந்த ஃபர்ஸ்ட் டைப் மாருதி சுசுகி ஜென்னை அப்கிரேட் பண்ணி ஃபேஸ் லிஃப்டாக மாற்றி டேமேஜஸ் எல்லாமே சரி பண்ணி 2006 மாடல் மாருதி சுசுகி ஜென்னோடைய லுக் கொண்டு வந்திருக்காங்க நானோ ஜோன். இப்போ இந்த வண்டியில எக்ஸ்டீரியர்ல என்னென்ன மாற்றங்கள் இருக்குன்னு பார்ப்போம். முதல் படியா பாத்தீங்கன்னா, ஏற்கனவே நான் சொன்னது போல இது வந்து ஃபேஸ் லிஃப்டட் மாடலோடைய ஃப்ரண்ட் ஃபேசியா. ஜென்னோடைய எல்லா வெர்ஷன்ஸ்க்குமே பாடி ஷேப் அண்ட் ஷெல் சேமா இருந்தாலும் ஜென்னோடைய கடைசி ஸ்டேஜ்ல ஃபேஸ் லிஃப்டட் அப்டேட் கொண்டு வந்தாங்க. இந்த வண்டிக்கு அந்த அப்டேட்டட் மாடலோடைய ஃப்ரண்ட் பம்பர் அண்ட் கிரில் பொருத்திருக்காங்க. இந்த வண்டிக்கு ஃபேஸ் லிஃப்ட் கொடுத்தது மட்டும் இல்லாம LED ஹெட்லாம்ப்ஸ் மற்றும் LED ப்ரொஜெக்டர் ஃபாக் லாம்ப்ஸ் ஃபிட் பண்ணிருக்காங்க. அதோட பம்பர்ஸுக்கு கிளாசி பிளாக் மற்றும் ஓவரால் பாடிக்கு ஆரஞ்சு ஹைலைட்ஸும் கொடுத்துருக்காங்க. சைட் ப்ரொஃபைலுக்கு வந்து பாத்தீங்கன்னா, ஓவரால் பாடி ஷெல் மற்றும் பாடி பேனல்ஸ் எதுவுமே மாத்தல. டேமேஜ் ஆன பேனல்ஸ் எல்லாமே ரிப்பேர் பண்ணி ரீஸ்டோர் பண்ணிருக்காங்க. ஒரு டிஃப்ரெண்டான லுக் கொடுக்கறதுக்காக சைட்ல பாடி கிளாடிங்ஸ் போல ஸ்டிக்கரிங்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த 13 இன்ச் அலாய் வீல்ஸையுமே ரொம்ப பர்ஃபெக்டா ரீஸ்டோர் பண்ணிருக்காங்க. விண்டோஸ்ல கவனிக்கக்கூடிய ஹைலைட்ஸ் என்ன பாத்தீங்கன்னா, டிண்டட் கிளாஸஸ் போன்ற கிரீன் ஷேட்ல சன்ஃபிலிம் பொருத்திருக்காங்க. இப்போ வரக்கூடிய பிரீமியம் ஹேட்ச்பேக்ஸோடைய டாப் அண்ட் வேரியன்ட்ஸ் போலவே கிரீனிஷ் டிண்டட் கிளாஸஸ் எஃபெக்ட் தருது. கம்ப்ளீட் பாடி ரீபெயிண்டோட ரூஃபுக்கு டியூவல் டோன் எஃபெக்ட் கொடுத்திருக்காங்க. இந்த ஆரஞ்சு கலர் ரூஃபோட பாக்குறதுக்கு Citroen C3 ஞாபகப்படுத்துது. நெக்ஸ்ட் அப்படியே பேக் சைடு வந்து பாத்தீங்கன்னா, இங்கேயுமே ஃபேஸ் லிஃப்ட் மாடலோடைய டெயில் கேட் மற்றும் பம்பர்ஸ் கொடுத்திருக்காங்க. டெயில் லாம்ப்ஸை ஸ்மோக் பண்ணி லைட்ஸ்க்கு பிளிங்கிங் எஃபெக்ட் கொடுத்திருக்காங்க. ரிவர்ஸ் பார்க்கிங் கேமராவும் பொருத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு ஸ்போர்ட்டியான ப்ளூயிஷ் எக்ஸாஸ்ட் ஸ்ட்ரிப்பும் ஃபிட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் பேக் சைடில் ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக இந்த வண்டிக்கு ரியர் விண்ட்ஷீல்ட் வைப்பர் வாஷர் எல்லாம் கிடையாது. ஆனால் ஃபேஸ் லிஃப்ட் மாடலோடைய டெயில்கேட் ஃபிட் பண்ணுறதுன்னு மட்டும் இல்லாமல் அந்த வண்டியில் வரக்கூடிய ரியர் விண்ட்ஷீல்ட் வைப்பர் வாஷர் டீஃபாகரும் இப்போ இந்த வண்டிக்கு வந்தாச்சு. ஓவரால் இந்த வண்டி எங்கே போனாலுமே எல்லாருமே திரும்பி பார்ப்பாங்க. இப்போது இன்டீரியரில் என்ன அப்டேட்ஸ்னு பார்ப்போமா? இன்டீரியர்னு பார்த்தோம்னா தான் எக்கச்சக்கமான விஷயங்கள் பண்ணியிருக்காங்க நானோ ஜோன். இந்த ஜென் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு பரிதாபமான கண்டிஷனில் தான் வந்துச்சாமா. பட் இந்த வண்டிக்கு அவ்வளோ ஒரு புத்தம் புதிய பொலிவு கொடுத்து சூப்பராக எல்லாமே மாற்றிருக்காங்க. எக்ஸ்டீரியர் போலவே இன்டீரியர்லேயுமே ஒரு ஆரஞ்சு தீம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு அழகான நேப்பா லெதர் ஃபினிஷில் லெதரட் மெட்டீரியலில் பக்கெட் ஸ்டைல் ஃப்ரண்ட் சீட்ஸ் பொறுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுதான் ரொம்ப இம்ப்ரெசிவான விஷயமா இருக்குது. கம்ஃபர்ட் ரீதியாகவும் ஓவரால் லுக் ரீதியாகவுமே ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுக்கு அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா, டேஷ்போர்டு. எஸ், ஓவரால் டேஷ்போர்டுடைய ஜெனுவின் லுக்கை வந்து இவங்க மாற்றவே கிடையாதுங்க.
நார்மலான ரெகுலர் ஜென் இந்த டைமில் இருந்த ஜென் அந்த ஜென்னோடைய லுக் அப்படியே இதில் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல விஷயம். ஆனால் கூடுதலான ஒரு சில டிசைன் டச்சஸ் அண்ட் எலிமெண்ட்ஸ் நிறையாவே ஆட் பண்ணியிருக்காங்க. கூடுதல் ப்ரீமியம்னஸும் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டோர் பேட்ஸ் பார்த்தீங்கன்னா எஸ் இது வந்து நார்மலான ஜென்னோடைய டோர் பேட் டிசைன் தான். பட் இருந்தாலுமே ஃபுல் அண்ட் ஃபுல் லெதரட் மெட்டீரியல் பேடிங் பண்ணி சாஃப்ட் டச்சாக சேஞ்ச் பண்ணிட்டாங்க. கம்ப்ளீட்டாக பேடிங் கொடுத்து கம்ப்ளீட்டாக ஸ்டிக் பண்ணி ஒரு ஓவரால் எல்லா இடத்துலையுமே சாஃப்ட் டச் ஃபீல் கொடுத்துருக்காங்க. ஸோ உண்மையாகவே இது ஒரு பெரிய விஷயம். அதுக்கு அடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்டிங்காக அதே ஆரஞ்சு கலருக்கு மேட்சிங்காக இந்த ஸ்டிச் லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே ஆரஞ்சுக்கு மேட்சிங்காக இந்த ஆரஞ்சு கார்பன் ஃபைபர் டிசைனில் ஹைட்ரோ டிப்பிங் பண்ணி எல்லா இடத்துலையுமே கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டோர் லாக்ஸோடைய சரவுண்ட்ஸ் அண்ட் இந்த பவர் விண்டோவுடைய கன்சோலோடைய சரவுண்ட் அண்ட் அதே போல் தான் ஸ்டீரிங் வீல்லையுமே கான்ட்ராஸ்ட்டாக இந்த ஆரஞ்சு பார்க்கலாம். கூடவே ஸ்டீரிங் வீலுக்குமே அழகான ஸ்டீரிங் கவரும் இருக்குது. அண்ட் இந்த கார்பன் ஃபைபர் டைப் ஸ்டீரிங் கிரிப்பும் அடிஷனலாக பொறுத்திருக்காங்க. இதெல்லாம் ஆக்சசரிஸ் தான். ஆனால் மெயினான மாற்றங்கள்னு பார்த்தீங்கன்னா சென்டர் கன்சோல்லையும் இருக்குது. ஸோ அதே ஆரஞ்சு கார்பன் ஃபைபர் ஸ்டைல் டிசைன் இந்த இடத்துலையும் ஹைட்ரோ டிப்பிங் பண்ணியிருக்காங்க. சைடு ஏசி வென்ட்ஸ்க்கும் அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே கூடுதலாக ஒரு அடிஷ்னல் ஸ்போர்ட்டி டச் தருது. எக்ஸ்டீரியர் அண்ட் இன்டீரியர் பொறுத்தவரை ரொம்பவே அப்பீலிங்காக இருக்குது இந்த வண்டி. இப்போது அதுக்கு அடுத்தது கூடுதலாக ஃபீச்சர் அப்கிரேட்ஸ் அப்படின்னு பேச போனால் நம்ம பவர் விண்டோஸ் பார்த்தோம். இந்த வண்டிக்கு பவர் விண்டோஸ் கிடையாதுங்க. இது வந்து ஆக்சுவலாக LXi வேரியண்ட்டு. இதுக்கான பவர் விண்டோ ஸ்விட்சஸ் வந்து இங்கே இருந்துச்சு. பட் அது இப்போது இங்கே தனியாக டோட்டலாக ஒயரிங் சேஞ்ச் பண்ணி இங்கே கொடுத்துருக்காங்க. கூடுதலாக பெட்டர் கன்வீனியன்ஸாக இருக்குது. அண்ட் இப்போ முன்னை விட பெட்டராகவும் இருக்குது ஓவரால். அதுக்கு அடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா கென்வுட் ஆடியோ சிஸ்டம் இருக்குது. சிங்கிள் டின் ஆடியோ சிஸ்டம் தான். பட் இருந்தாலுமே JBL ஸ்பீக்கர்ஸ் பொறுத்தி ஹையஸ்ட் குவாலிட்டி, முடிஞ்ச அளவுக்கு ஹையர் குவாலிட்டி ஆடியோ சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஓவரால் சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் உண்மையாகவே பெட்டராக இருக்குது இந்த வண்டியில். அதுக்கப்புறம்னு பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் கனெக்டிவிட்டி எல்லாம் இப்போ இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அவசியம் தானே. அதுக்காக இங்கே மேலே IRVM மவுண்டட் இந்த ஸ்க்ரீன் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் மூவி ப்ளே பண்ணிக்கலாம், மியூசிக் ப்ளே பண்ணிக்கலாம். இது எல்லாமே இருக்குது. ப்ளூடூத் கனெக்டிவிட்டியும் இருக்குது. IRVMல மவுண்ட் பண்ணியிருக்கக்கூடிய இந்த ஸ்க்ரீன் டச் ஸ்க்ரீன் கிடையாது. என்டர்டெயின்மெண்ட்டுக்குன்னு மட்டும் இல்லாமல் இந்த டிஸ்பிளேயில் ரிவர்ஸ் பார்க்கிங் கேமராவும் ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த ரிவர்ஸ் கேமராவுடைய கிளாரிட்டியும் நல்லாவே இருக்குது. ஸோ இது வந்து ஒரே ஒரு சின்ன டிஜிட்டல் கன்வீனியன்ஸ் டச் அப்படின்னு சொல்லுவேன். அதை தவிர மீதி எல்லா விஷயங்களுமே ஒரிஜினாலிட்டியாக ஜெனுவினாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க இந்த வண்டியில். தென் ஆப்வியஸ்லி இப்போ இருக்கிறவங்களுக்கு அவசியம் தேவை ரிமோட் சென்ட்ரல் லாக்கிங். அதுக்காகவே தனியாக புதுசாக ரிமோட் சென்ட்ரல் லாக்கிங் ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த 2 ரிமோட்ஸ் வருது கீயோட சேர்த்து. அண்ட் ஓகே, ஒரே விஷயம் நான் ஏறுறதுக்கு முன்னாடியே காமிச்சிருக்கணும், அதை நான் வந்து காட்டவே இல்லை. ஸோ இந்த வண்டிக்கு ஸ்போர்ட்டியான ஸ்பார்க்கோ பிராண்டட் அலுமினியம் ஃபுட் பெடல்ஸ் பொறுத்திருக்காங்க. ஸோ இது உண்மையாகவே ரொம்பவே ஸ்போர்ட்டியாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. இந்த வண்டியோடைய ஆரஞ்சு கலருக்கும் மேட்சிங்காக ஆரஞ்சு ஹைலைட்ஸும் பார்க்கலாம் இந்த இடத்துல. அண்ட் ஆரஞ்சுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஃபுட் மேட்ஸுமே ஆரஞ்சு கலரில் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஃபுல் மேட்டிங் பண்ணியிருக்காங்க, எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லா வகையிலையுமே இது ஒரு மாடர்ன் காருக்கு ஆல்மோஸ்ட் ஈக்குவலண்ட் ஆகிருச்சு இந்த வண்டி. ஏன்னா சாஃப்ட் டச் மெட்டீரியல்ஸ் உட்பட, சாஃப்ட் டச் பேடிங் உட்பட எல்லா ப்ரீமியம்னஸும் தருது இப்போது. ஓகே, இப்போது பேக் சீட்லேருந்து எப்படி இருக்குன்னு பார்ப்போமா. பேக் சீட்டில் மட்டும் என்ன வித்தியாசங்க, அதே முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட் கம்ஃபர்ட், பெஸ்ட் குவாலிட்டி நாப்பா லெதரட் சீட்ஸ் பொறுத்திருக்காங்க. முன்னை விட பெட்டரான கம்ஃபர்ட், முன்னை விட பெட்டரான குஷனிங், எக்ஸ்டெண்டட் குஷனும் இருக்குது. அதனால் முன்னை விட டெஃபினெட்லி பெட்டரான குஷனிங் இருக்குது. இருந்தாலும் இது ஒரு காம்பேக்டான வெஹிக்கிள் தான். அந்த காலத்தில் லெக் ரூமுக்கு வந்து அவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. அதனால் பேக் சீட் ஸ்பேஸ் அந்தளவுக்கு சிறப்பாக இருக்காது இப்போவுமே. இருந்தாலும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சின்ன சைஸ் ஃபிக்ஸ்டு ஹெட்ரெஸ்ட் டிசைன் கொடுத்துருக்காங்க. நானோ ஜோன் கஸ்டமைஸ் பண்ணியிருக்காங்க. அது தவிர ஆரஞ்சு மேட்ஸ் பார்க்கலாம். அண்ட் பேக் சீட்டில் இருந்து பார்க்குறதுக்கு இந்த டேஷ்போர்டு இப்படி தான் இருக்குது. டெஃபினெட்லி இப்போது இன்னும் கூட இந்த டேஷ்போர்ட் டிசைன் எவர்கிரீனாக தான் இருக்குது. எனக்கு பர்சனலி ரொம்ப பிடிச்சது. அந்தளவுக்கு பெரிய டிஜிட்டலான விஷயங்கள் எதுவும் இல்லைனாலுமே ஓட்டுறதுக்கும் சரி, இந்த கேபினில் இருக்கிறதே பார்த்தீங்கன்னா ஒரு எந்தூசியாஸ்டோடைய கேபின் மாதிரி தான் இருக்குது. பார்க்குறதுக்கும் சரி, ஃபீல் பண்ணுறதுக்கும் சரி. ஆல்ரைட், ஸோ இப்போது டிக்கி ஸ்பேஸை பார்ப்போமா. அந்த டைமில் வந்து இது ஒரு காம்பேக்ட் ஹேட்ச்பேக், அதனால் டிக்கி ஸ்பேஸில் பெரிய இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. ஸோ டிக்கி ஸ்பேஸ் வந்து இட் இஸ் ஓகே, நார்மலாக இருந்துச்சு. ஒரு சின்ன ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி இருந்துச்சு பூட் ஸ்பேஸ். இந்த ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் JBL ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே எக்ஸ்ட்ராவாக தான் ஃபிட் பண்ணியிருக்காங்க நானோ ஜோன். அதனால் கொஞ்சம் பூட் ஸ்பேஸ் காம்ப்ரமைஸ் ஆகியிருக்கு. பட் இருந்தாலுமே டீசெண்டான அளவுக்கு சின்ன சின்ன பேக்ஸ் இந்த இடத்துல ஸ்டோர் பண்ணிக்கிற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்குது. அதை தவிர ஆப்வியஸ்லி எக்ஸ்ட்ரா பூட் ஸ்பேஸ் வேணும், எக்ஸ்ட்ரா லக்கேஜ் ஸ்பேஸ் வேணும்னா இந்த பேக் சீட்ஸை ஃப்ளாட் ஃபோல்டு பண்ணுறதுக்கான ஆப்ஷன் எப்போயுமே இருந்துச்சு இந்த சென்னை பொறுத்தவரை. இப்போது என்ஜின் பேயை பார்த்துருவோமா. இப்போ இருக்கிற மாருதி சுசுகி என்ஜின்ஸை போல இல்லை அப்போ இருந்த என்ஜின்ஸ். இப்போ இருக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு ரீஃபைண்டாக இல்லைனாலுமே ராவான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துச்சு.
இந்த ஜென்னுக்கு வந்தது பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் 4 சிலிண்டர் பெட்ரோல் என்ஜின், 60 PS மேக்ஸிமம் பவரும் 78 நியூட்டன் மீட்டர் மேக்ஸிமம் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணிச்சு 5 ஸ்பீடு மேனுவல் கியர் பாக்ஸ் மூலமாக. அந்த டைமில் உண்மையாகவே இது ஒரு காம்பேக்ட் பர்ஃபார்மன்ஸ் என்ஜின், ஆல்டோ விட பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் மற்றும் ரீஃபைன்மெண்ட் கொடுத்துச்சு. இன்னுமே இந்த வண்டியோடைய என்ஜினை ப்ராப்பர் கண்டிஷனில் வச்சிருக்காரு இந்த வண்டியோடைய ஓனர். இப்போ இந்த மாருதி சுசுகி ஜென் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுங்கிறது பார்ப்போமா? எஸ் மக்களே, நம்ம இப்போ இந்த ரீஸ்டோர்டு மாருதி சுசுகி ஜென்னுக்குள்ளே தான் இருக்கும். ஒரு விண்டேஜ் ஃபீல் கிடைக்குது, ஒரு என்ன சொல்கிறது, அந்த நோஸ்டாலஜிக் ஃபீல் அப்படி கிடைக்குது. ஏன்னா நான் ஒரு 90s கிட்ஸுங்க அப்படின்னு இருக்கும்போது இந்த ஜென், இந்த பழைய வேகனார், சாண்ட்ரோ இது எல்லாமே ஒரு நிறைய நல்ல மெமரிஸ் கொடுக்கும். இண்டிகா அதெல்லாம் நல்ல மெமரிஸ் கொடுக்கும். அதுவும் எஸ்பெஷலி ஜென்னுங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு என்தூசியாஸ்ட், ஒரு காம்பேக்ட், சப் காம்பேக்ட், குட்டி ஹேட்ச்பேக், பாக்கெட் ராக்கெட்டுன்னு கூட சொல்லலாம். 60 ஹார்ஸ் பவர் தான், 60 PS பவர் தான். பட் இருந்தாலுமே இந்த சின்ன பேக்கேஜில் இந்த வண்டி ஓட்டுறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதுதான் எத்தனையோ காலமாக இன்னும் கூட என்தூசியாஸ்ட் இதை தான் சொல்கிறாங்க. அதனால தான் ஜென் அப்படிங்கிற வண்டி இன்னும் என்தூசியாஸ்ட் மத்தியில் ஒரு தனி மரியாதை இருக்குது. டிரைவிங் ஃபீல் ஆனால் எனக்கு தெரிஞ்ச சேமாக தான் இருக்க போகுது. ஏன்னா அந்த என்தூசியாஸ்டிக்கான ஃபீல் ஜென்னை தவிர வேறு எந்த ஹேட்ச்பேக்லேயும் இது வரைக்கும் இந்த கேட்டகரியில் வந்தது கிடையாது. அதாவது அண்டர் 10 lakh rupeesல. ஸோ ஓட்டி பார்த்துருவோமா? ஸ்டார்ட் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு. டிபிக்கல் 4 சிலிண்டர் 1 லிட்டர் என்ஜின், ஓல்டு சீரீஸ் என்ஜின் இது. ஸோ ட்ரைவ் ஸ்டார்ட் பண்ணுவோம். சாரி, இந்த வண்டியில் சீட் பெல்ட் ஒர்க் ஆகலை, அதனால் என்னால் சீட் பெல்ட் போட முடியல. பட் அவசியம் நீங்கள் ட்ரைவ் பண்ணும்போது ப்ளீஸ் சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்கள், சேனாக ட்ரைவ் பண்ணுங்கள். சீட் பெல்ட் அவசியம் போட்டுட்டு ட்ரைவ் பண்ணுங்கள். ஏன்னா அதுதான் ஒரு வண்டியோடைய ஃபர்ஸ்ட் ப்ரைமரி சேஃப்டி ஃபீச்சர். ஸ்டார்ட் பண்ணுவோமா? அந்த காலத்தில் அவ்வளோ ரீஃபைன்மெண்ட் எல்லாம் சீரியஸாக இல்லை. அதே போல் ஓ மை காட், பர்ஃபார்மன்ஸ் தான் மெயினாக இருந்துச்சு. மைலேஜ் பெருசாக ஃபோக்கஸ் கிடையாது. ஓ வாவ், ஓ இந்த ரா பவர்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது இந்த வண்டியில் தான் ஃபீல் ஆகும். இதுக்கப்புறம் எந்த எவ்வளோ ஜென் எஸ்டிலோலாம் கொண்டு வந்தாங்க, அதெல்லாம் அந்தளவுக்கு கிடையாதுங்க. ஜென் அப்படின்னா இதுதான் ஜென். இது ஜென் டீசல் வந்துச்சு. பட் டீசல் பார்த்தீங்கன்னா மெயினாக மைலேஜ் ஃபோக்கஸ்ட் வெஹிக்கிள். ஜென் பெட்ரோல், இந்த 4 சிலிண்டர் பெட்ரோல் 1 லிட்டர் சும்மா சூப்பராக இருந்துச்சு. குட்டியாக தரையோடு உட்காந்துட்டு அப்படியே தட்டிட்டு போயிட்டுருக்கலாம் அந்த வண்டியை வச்சுட்டு. என்னன்னா தரையோடு உட்காந்துருக்கோம், அது ஒரு சின்ன மைனஸ்ன்னு சொல்லலாம். பட் அந்த காலத்தில் அது மைனஸாக தெரில. வாவ், ஸ்டீரிங் ஃபீல் நல்லா இருக்குது, டைரெக்டாக இருக்குது. எங்கே போகணும்னு நினைக்கிறோமோ டைரெக்டாக பின் பாயிண்ட் பண்ணுது. ஆக்சுவலி இந்த வண்டி ரீஸ்டோர் பண்ணி ரொம்ப நல்ல ஒர்க் பண்ணியிருக்காங்க நானோ ஜோன். அதாவது வண்டி ஒரு எக்ஸாக்ட்லி ஷோரூம் ஃப்ரெஷ் வண்டின்னு சொல்ல முடியாது, இத்தனை வருஷம் ஆச்சு. பட் இருந்தாலுமே இந்த வண்டி ஓட்டும்போது அந்த இனிஷியலாக அந்த ஃபீல் எப்படி இருக்குமோ அந்த ஃபீல் அப்படியே இருக்குது. நான் பழைய ஜென் ஓட்டியிருக்கேன். ஸோ அந்த ஃபீல் அப்படியே இருக்குது. விண்டோஸ் விசிபிலிட்டியெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது. அந்த காலத்துலலாம் அந்தளவுக்கு 90ஸ்ல கிராஷ் டெஸ்ட்லாம் அந்த ஒரு பெரிய விஷயம் இல்லை. பேசிக்கான சேஃப்டி, சீட் பெல்ட் இருக்கும், ரிமோட் லாக்கிங் இருக்கும், அவ்வளவுதான். அது தவிர இந்த ஏர் பேக்ஸு, சைடு ஏர் பேக்ஸு, க்ரம்பிள் ஜோன்ஸ், கிராஷ் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதனாலயே பார்த்தீங்கன்னா விண்டோஸ் பெருசாக இருக்கும், பில்லர்ஸ் சின்னதாக இருக்கும். ஆல்ரைட், இப்போது சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கு நீங்கள் பார்த்தீங்க, எஸ் கொஞ்சம் ரைடு சஸ்பென்ஷன் இஸ் கொஞ்சம் ஓல்டு டைப் தான். பட் சர்ப்ரைசிங்லி அவ்வளோ மோசமாக இல்லை. ரொம்ப மோசமாக கிராஷியாக அப்படியே டும்னு அடிச்சுட்டு போகிற மாதிரி கிடையாது. இட் இஸ் ஆக்சுவலி வெரி கம்ப்ளைண்ட், நாட் பேட். கியர் ஷிஃப்ட்ஸ் டீசெண்டாக இருக்குது, கிளச்சும் நல்லா டீசெண்டாக தான் இருக்குது. இந்த வண்டி ஆஸ் ஆஃப் நவ் பார்த்தீங்கன்னா 1,55,000 ஓடி இருக்குது. அப்படி இருந்துமே எனக்கு அந்த அளவுக்கு ஓல்டு வண்டி ஓட்டுற ஃபீல் கிடைக்கல. இட் இஸ் ஆக்சுவலி வெரி வெரி என்ஜாயபிள். நல்லா போகலாம், சூப்பராக இருக்குது. இப்போ கொஞ்சம் ஒரு ஃப்ரீ ரோடில் இந்த ஜென் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுங்கிறத பார்த்துருவோமா? ஸோ இந்த ஜென் பொறுத்தவரை எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டைமில் மாருதி சுசுக்கியோடைய காம்பேக்ட் ஹேட்ச்பேக்ஸில் 4 ப்ராடக்ட்ஸ் இருந்துச்சு. அதாவது பேசிக்கில் மாருதி 800, அதுக்கு அடுத்தது ஆல்டோ, அதுக்கு மேலே ஜென் அண்ட் வேகனார் இருந்துச்சு. ஸோ இது ஜென். ஸோ கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டட் வெஹிக்கிள் அந்த மாதிரி ஒரு ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாங்க. ஆல்டோக்கும் மேலே கொஞ்சம் ஒரு பாக்கெட் வெஹிக்கிள் மாதிரி, ஈஸி டு ட்ரைவ், குட்டியாக அந்த மாதிரி ஒரு வெஹிக்கிள் இது. அதுக்கேற்ற மாதிரி இருந்துச்சு. பிக்கப்பும் சரி, ஏசி, ஓவரால் பர்ஃபார்மன்ஸ், ஃபீச்சர்ஸும் கொஞ்சம் பெட்டராக இருந்துச்சு.
லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு அப்போ ஆடியோ சிஸ்டம் கொடுத்தாங்க அண்ட் ரியர் விண்ட்ஷீல்ட் வைப்பர் இருந்துச்சு, வாஷர் இருந்துச்சு, டீஃபாகர் இருந்துச்சு, ஏசியும் நல்லா இருக்குது. இப்போவுமே இந்த வண்டியில் ஏசி நல்லா தான் இருக்குது. அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இந்த வண்டிக்கு அடிஷ்னலாக இருந்துச்சு ஆல்டோக்கு மேலே. இன்னும் கூட ஜென் அப்படின்னா வந்து எந்தூசியாஸ்ட் மத்தியில் அவ்வளோ ஒரு மெமரிஸ் இருக்கும். எனக்கே பார்த்தீங்கன்னா நிறைய மெமரிஸ் இருக்குது. இன்னும் இந்த வண்டி ஆக்சுவலாக சொல்ல போனால் ரொம்ப நல்லா ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஒரிஜினல் கண்டிஷனில் இருக்குது. ட்ரைவ் பண்ணுறதுக்கும் சரி ரொம்பவே நல்லாயிருக்கு. ஆஸ் ஆஃப் நவ் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 1,55,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. ஓட்டும்போது ஆனால் எனக்கு சுத்தமாக தெரியல. ஏன்னா கிளச் நல்லா இருக்குது, சஸ்பென்ஷன் நல்லா இருக்குது, டிரைவிங்கும் நல்லா இருக்குது, ஏசி ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. ஏசி ரொம்பவே நல்லாவே இருக்குது சர்ப்ரைசிங்லி. மாருதி 800. என்ன பிரேக்ஸ் தான் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாமோ அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்குது. பட் ஸ்டில் இட் இஸ் ஆல் ரைட். ஓகே, இப்போது இந்த ஃப்ரீ ஸ்ட்ரெச்சுக்கு வந்தாச்சு. இப்போ என்ன பண்ணுறோன்னா ஏசியில் இந்தளவுக்கு பிக்கப் இருக்குது. கொஞ்சம் டைம் எடுக்குது, பட் ஸ்டில் இந்த பிக்கப் நல்லா தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஐ எம் ரீச்சிங் 60, 4th கியரில் 60 தாண்டினோடனே 5th போடுறேன். 70, 80ல் இந்த வண்டிக்கு பொறுத்தவரை ரொம்ப ஈஸிங்க. 1000cc என்ஜின் சும்மாவா சூப்பராக போகுது. இந்த காலத்தில் தான் வந்து இந்த BS6க்காக இந்த டார்க் கம்மி பண்ணி, இந்த ஃபீல் கம்மி பண்ணி கொஞ்சம் மந்தமாக்கிட்டாங்க. ஆனால் இந்த என்ஜின் ரா பவர் அப்படியே கொடுக்கும். எப்படின்னு காட்டவா? ஏசி ஆஃப் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், ஏசி ஆஃப் பண்ண உடனே வேறு ஒரு கடவுள் பாதி மிருகம் பாதிங்கிற மாதிரி ஆயிடுது. மிருகம் மாதிரி தான் இருக்குது. ஃபியட் லீனியாவா? ஃபியட் லீனியாலாம் ஒன்றுமே இல்லை. பாய் 80, 90 சரிங்க. நான் நார்மலாக தான் அழுத்திட்டுருக்கேன், ஓவராலாம் அழுத்தலை, நார்மலாக தான் போயிட்டுருக்கேன். அதுக்கே இந்த அளவுக்கு போகுது. ஓகே, ஆல் ரைட், ரொம்ப நல்லா தான் போகுது. அதுதான் இந்த ரா என்ஜினோடைய ஃபீல். இது தாங்க, லைக் யூ கேன் தரோலி என்ஜாய். ஸ்டீரிங் டைரக்ட் ஃபீல் இருக்குது. இங்கே பாருங்களேன், ஆல்மோஸ்ட் அந்த ஃபோக்ஸ்வாகன் ஃபீல் இருக்குது. இப்போ இருக்கிற சுசுகி வெஹிக்கிள்ஸ்க்கு தான் வந்து அந்தளவுக்கு ஸ்மூத் பண்ணிட்டாங்க. எலக்ட்ரானிக் ஸ்டீரிங் மாற்றி அதை இன்னும் ஸ்மூத் பண்ணி விட்டு ஒரு மாதிரி நார்மல் ஆக்கிட்டாங்க. பட் இந்த டைரக்ட் ஃபீல் என்றைக்குமே மாறாது. அதுக்காக தான் வந்து ஜென் இன்னும் நிறைய பேர் விரும்புகிறாங்க. இன்னும் இந்த வண்டியோடைய ஓனர் இன்னும் இந்த ஜென்னை அப்படி ரீஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்காருங்கிறது காரணம் அதுதான், அந்த தரோவான எந்தூசியாஸ்ட் ஃபீல். இதுதான் அப்போத்தைய பட்ஜெட் ஹாட் ஹேட்ச்பேக் அப்படின்னு சொல்லுவேன். ரொம்ப அவ்வளோ சூப்பரான 100 bhpலாம் இல்லை, 60 horsepower தான். பட் இந்த வண்டிக்கு 60 horsepower நல்ல தாராளமான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துச்சு. ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருந்துச்சு, மனசுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருந்துச்சு. அதுதான் விஷயம். ஆல்ரைட் தென், இப்போது இந்த விண்டேஜ் ரிவ்யூவை, இந்த மெமரி ஷாட் ரிவ்யூவை, நாஸ்டாலஜிக்கான ஃபீல் ரிவ்யூ முடிச்சுக்குவோமா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அப்பவும் சரி இப்போவும் சரி, மாருதி சுசுகி ஜென் உண்மையாகவே ஒரு எந்தூசியாஸ்ட் ஃப்ரெண்ட்லி, சூப்பர் காம்பேக்ட், ஃபன் டு டிரைவ் கார். இப்போ இருக்கக்கூடிய நிறைய கார்ஸ் எல்லா வகையிலுமே அப்கிரேட் ஆகிருச்சு. இருந்தாலும் இந்த ஜென்னோடைய ரா ஆன ஃபீல் எந்த வண்டிக்கும் வரல. ரொம்ப நல்ல ரசனையோட இந்த வண்டியை அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்காரு இந்த வண்டியோடைய ஓனர். அது மட்டும் இல்லாமல் இந்த அளவுக்கு அழகாக ரீஸ்டோர் பண்ணி மாடிஃபை பண்ணியிருக்காங்க நானோ ஜோன் கோயம்புத்தூர். இப்போ இந்த வண்டிக்கு உண்மையாகவே இதனுடைய பர்ஃபார்மன்ஸுக்கு ஏற்ற லுக் மற்றும் அப்பீல் வந்துருச்சு. இது போலவே எல்லா கார்ஸுக்கான ஹை குவாலிட்டி மாடிஃபிகேஷன்ஸ் மற்றும் ஆக்சசரிஸ்க்காக அவசியம் அணுகுங்க கோயம்புத்தூரை சேர்ந்த நானோ ஜோன் ஆக்சசரிஸ் அண்ட் கஸ்டமைசிங் அவுட்லெட்.